புது யுகம் பிறக்க போகுது அப்படின்னு இந்த விஜய் டிவியில் வர மகாபாரதம் ராமாயணத்துடைய டீசரில் வர ஃபர்ஸ்ட் லைன் மாதிரி நான் பேசுறது வேணா உங்களுக்கு தெரியலாம். பட் ஆனால் உண்மையாகவே நான் அந்த லைனை இப்போ சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டாயத்துக்கு இந்திய கிரிக்கெட் இப்போ பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை பிடிச்சி ஹாய் ஃப்ரம் பாலா, ஒரு புது யுகம் பிறக்க போகுது அப்படின்னு இந்த மார்வல் தமிழ் டீசர் மாதிரி நான் ஏன் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்திய கிரிக்கெட் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு 2 தடவை சந்தித்த விஷயத்தை இப்போ 3வது தடவை சந்திக்க போகுது. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் கிரிக்கெட் பெரிய லெவலில் வந்ததுக்கப்புறமா அதோடைய ஃபேன் பேஸ்லாம் அதிகரித்த 80s காலத்துக்கு அப்புறமா சொல்கிறேன். குண்டப்பா விஸ்வநாத், சுனில் கவாஸ்கர், கபில் தேவ், மொஹிந்தர் அமர்நாத், இவங்க பல பேர்லாம் வந்துட்டு வெளியே போன அந்த காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த ரவி சாஸ்திரி சுனில் கவாஸ்கர் டைம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு எரா ஆரம்பிச்சுது, சச்சின் எரா. சச்சின் தான் இவங்களுடைய இந்த ஸ்குவாட்லேயே வந்து இவங்களோடலாம் விளையாடின ஒரு ஆள். அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து லேட் 90ஸ்லையும் ஏர்லி 2000s இணைஞ்சவங்க தான் வந்துட்டு இந்த சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், வீரேந்தர் சேவாக், முகமது கெய்ஃப், யுவராஜ் சிங், விவிஎஸ் லக்ஷ்மன், அனில் கும்பளே, ஹர்பஜன் சிங், இவங்கெல்லாம் வந்துட்டு லேட் 90s. அப்புறம் இதில் 1-2 பேர் வந்து ஏர்லி 2000s இவங்கெல்லாம் உள்ளே வராங்க. ஸோ இந்த வீரர்கள்லாம் சேர்ந்து ஒரு 10 வருஷம் அடுத்த டிக்கேடில் இருந்தாங்க. இந்த டிக்கேட் வெளியே போனதுக்கப்புறமா உள்ளே வந்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி டிக்கேடு. அதாவது அவர் 2004-05 விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. அவர் ஆரம்பித்த ஒரு 5 வருஷத்தில், ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துலேயே வந்து மற்றவங்களாம் ஒன்றா கலந்து வெளியே போகிறாங்க. கடைசியாக சச்சினோட சேர்த்து முடிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேறு யார் இதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளம்புறதுக்கு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சச்சின் சேவாகும் கிளம்பியாச்சு. ஏற்கனவே அதுக்கு முன்னாடியே விவிஎஸ் லக்ஷ்மன், அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய இவர் கங்குலி எல்லாத்தையும் ஊற்றி முடியாச்சு. ஸோ இப்போ இந்த எரா முடிஞ்சதுக்கப்புறம் தோனியுடைய கேப்டன்சியில் அடுத்த யங் பீப்புள் அப்படியே வர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அதோடைய லாஸ்ட் பாகமாக விட்டு வச்சுருக்கிறது யார் அப்படின்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. இவங்களும் 2 பேர் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா ஒரு புது எரா ஸ்டார்ட் ஆயிரும் இந்தியன் கிரிக்கெட்டில். எஸ், அந்த கடைசி 2 அங்கே வந்து ஒரு சச்சின் அண்ட் சேவாக் எப்படி இருந்தாங்களோ முடிச்சு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இப்போ இங்கே இருக்கிற. ஏன்னா வந்து சேவாக்லாம் அதோடைய விளிம்பில் அந்த 2000 ஏர்லிஸ்லாம் வந்து நல்லா அப்போ தான் வர ஆரம்பிக்கிறாருன்றனால அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பீர் கூடயும் பார்ட்னர்ஷிப்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் அவர் கிளம்புற நிலைமை ஏற்பட்டுச்சு. அதனால் சேவாக் சச்சின் எப்படி கடைசியாக அந்த லிஸ்ட்டை முடிச்சு வச்சாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா முடிச்சு வச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஜஸ்பிரிட் பும்ராவோ, ஹார்திக் பாண்டியாவோ, ரிஷப் பண்டோ இவங்களாம் தான் நம்ம சீனியர் பிளேயர்ஸ்னு சொல்ல முடியும். இவங்களுக்கும் நடுவிலே ஒரு பெரிய கேப்ன்றது இருக்கும். ஸோ சீனியாரிட்டி அப்படின்றது எப்படி பார்க்கும்போது கிளம்ப போகிற இவங்க 2 அப்புறமா இந்த எரா எப்படி இருக்க போகுது, ஒரு புது டெஸ்ட் எரா. ஏற்கனவே சத்தேஸ்வர் புஜாரா, அஜிங்கே ரஹானே இந்த குரூப்லேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ப்ராப்பராக டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து லாங்கர் இன்னிங்ஸு 100 ஓவருக்குலாம் ஒரு இன்னிங்ஸை நம்ம ஒரு டீம் பிடிச்சி விளாடணும்னா அதுக்கு இவங்க 2 பேரை சேர்ந்து ஆளுக்கு 20-25 ஓவர் பிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த கிரிக்கெட் கிளம்புது இப்போ வெளியே. ஸோ அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் பேட்ச் நபர்கள் யார் அப்படின்னா நம்மளுடைய விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. அவங்களே வந்துட்டு இன்னும் இந்த கன்வென்ஷனல் டெஸ்ட் கிரிக்கெட்லாம் விட்டு தாண்டி அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த ஜோன் அவுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, ஜோன் அவுட்டும் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட வகையில் பார்க்கும்போது இந்த புது டெஸ்ட் எரா ஃபார் இந்தியன் கிரிக்கெட் எப்படி அமைய போகுது, மகேந்திர சிங் தோனியோடைய தலைமையில் டெஸ்ட் கிரிக்கெட் அந்தளவுக்கு இவால்வ் ஆச்சா அப்படின்னா எஸ், டெஸ்ட் மேட்ச் சாம்பியன்ஷிப்லாம் வாங்கினாங்க. பட் ஆனாலும் இந்த இங்கிலாண்டில் போய் ஆஸ்திரேலியாவில் போய் பெரிய வெற்றிகளை அவங்களால பார்க்க முடியல தோனியோடைய டெஸ்ட் கேப்டன்சியில். அதெல்லாம் மாறினது விராட் கோலியோட கேப்டன்சியில். அவர் தான் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டை ஒரு புது லெவலுக்கு எடுத்துகிட்டு போனார். இங்கிலாண்டில் போய் நான் அடிச்சுட்டு வந்து காட்டவா அப்படின்னு சொல்லுவார். பட் அது கொஞ்சம் டஃபாகவே தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஆஸ்திரேலியாவில் போய் அடிக்க ஆரம்பிச்சது அவருடைய கேப்டன்சியில் தான். வெஸ்ட் இண்டீஸில் போய் வந்து நம்ம பெரிய ஒரு ட்ராட்டெல்லாம் வந்துட்டு தோனியோட எராவில் முடிச்சு வச்ச மாதிரி இவரோட எராவில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரோஹித் சர்மாலாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய்ட்டு நம்ம முடிச்சு வச்சோம் பெரிய லாங் பெண்டிங் விக்ட்ரியெல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். பட் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் என்ன பெருசாக பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்குவாடு எப்படி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிரான்சிஷனாக தோனி டு விராட் கோலி போச்சோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் விராட் டு ரோஹித் போகலை. இன்றைக்கி ரோஹித் டு ஒரு சூரியகுமார் யாதவோ ஹார்திக் பாண்டியாவோ போகும்போது அது அந்த மாதிரி தெரியல. அந்த ஸ்மூத் டிரான்சிஷன் இல்லை அப்படின்றது ஒரு பிரச்சனை. பட் 2வது முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த சீனியர் பிளேயர்ஸ்லாம் போயிட்டாங்கன்னா இந்த யங் டீம் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, அடுத்த 10 வருஷம் இந்தியன் கிரிக்கெட் எப்படி இருக்கும், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இதெல்லாம் பாப்பா விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக எங்கே வேணா இருந்துப்பாங்களா, இல்லை நான் என்ன வேணால் பேசுவேன் பட் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 தானே நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த டாப் 3க்குள்ளே அடுத்த 10-15 வருஷத்துக்கும் இந்த புது பேட்ச் எடுத்துகிட்டு போவாங்களா என்ன எதுங்கிறது தெரில. இன்னும் ரோஹித் சர்மா விராட் கோலி வெளியவே போகலாம், நீ அதுக்குள்ளே புது பேட்ச் வந்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான டைம் வந்துருச்சு இல்லையா. அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த நியூ டெஸ்ட் எரா அப்படிங்கிறது வந்து டெஸ்ட்டுங்கிறதே இருக்காது, ஊற்றி முடிடுவாங்க. நீ வேணா நீ தான் மூச்சு போட்டு பேசிட்டு இருக்கிற, டெஸ்ட்டுங்கிற ஒன்றே இருக்காது. இனிமேல் 3 நாள் மேட்ச் 4 நாள் மேட்ச் அந்த மாதிரி மாற்றிடுவாங்க. அப்புறம் அதுவே இருக்காது, அந்த ஃபார்மெட்டே அழிஞ்சு போயிடும். நீ வேணா பாரு 100 ஓவர் மேட்ச் வேணால் விளையாடிட்டு இருப்பாங்க அதிகபட்சம். அதுக்கும் பிடிக்கிறதுக்கு வக்கு கிடையாது. 40 ஓவரில் மேட்ச் முடிஞ்சு போயிடும், 160க்கு ஆள் விட்டு நீ வேறு அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம கதை. ஸோ என்ன நடக்க போகுது இந்த டெஸ்ட் ஃபார்மெட்டுக்குன்றது தெரில. பட் அப்படி இருந்துச்சு தொடர்ந்து அப்படின்னா அது எந்த மாதிரி விளையாடப்படும், அட்டாக்கிங் கிரிக்கெட்டே விளையாடப்படுமா இல்லை 5 நாட்களுங்கிறது குறைக்கப்படுமா, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த நியூ எரா ஆஃப் கிரிக்கெட்
இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரிட் பும்ரா, அப்புறம் வந்துட்டு அவர் கூட இருக்கக்கூடிய ஹார்திக் பாண்டியா டெஸ்ட்டில் விளாட்றதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உள்ளுக்குள்ளே அவங்கெல்லாம் நாளைக்கு இன்றைக்கி ஜூனியராக மிட்டில் இருக்கக்கூடிய அவங்கெல்லாம் சீனியர் பிளேயர்ஸ் ஆகி விளாடக்கூடிய இந்த ஸ்குவாடுங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோலாம் அவங்க வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஓகே பாய்.